நாம் யாருக்கு வாக்களிக்குங்கிறத விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது யாருக்கு வாக்கு அளிக்கக்கூடாது என்பது. பாஜக இங்கே ஆட்சிக்கு வந்தால் மதவாதத்தை தூண்டிவிட்டு மனிதத்தை மக்களை பிளவுபடுத்துவார்கள். எடப்பாடி இவ்வளவு தூரம் மோசமான நிலைமைக்கு கீழே இறங்குவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். 2020-21 காலகட்டத்தில் விவசாயிகள் போராடும் பொழுது அவர்களுக்கு எதிராக பாஜக மோடி அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வரும் போது கையெழுத்து போட்டது இவர் கையெழுத்து போடாமல் இருந்திருந்தால், இவர்களுடைய ஆட்கள் கைதூக்காமல் இருந்திருந்தால் எங்களுடைய 751 விவசாயிகள் இறந்திருக்க மாட்டாங்க ஐயா. இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்காது. அப்ப அன்றிலிருந்தே எடப்பாடியாருடைய துரோகம் ஆரம்பித்து விட்டது. வணக்கம். ஒரு எச்சரிக்கை. இந்த பதிவு யாரையுமே பயமுறுத்துவதற்காக கிடையாது, விழிப்புணர்வுக்காக. நீங்க உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய உரிமைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த அக்கறையுடன் தான் இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். நிச்சயமாக நாம் அனைவருமே தேர்தல் ஆணையத்தின் மீது, தேர்தல் ப்ராசஸ் மீது, இந்த நாட்டு டெமோக்ரஸி மீது, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் மீது நம்பிக்கையை வைக்கணும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுரிமை, இதை பற்றியும் நாம் ஆழமான நம்பிக்கையை வைத்தால் மட்டும்தான் இந்த நாட்டின் டெமோக்ரஸியை, ஒற்றுமையை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஆனால் சமீப காலமாக கடந்த 15 நாட்களில் தேர்தல் ஆணையம் வழியாக நடத்தப்பட்ட ஏராளமான மாற்றங்கள், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, இந்த 2 மாநிலங்களில் நடந்த அந்த இடமாற்றங்கள், பியூரோக்ரசியில் நடந்த மாற்றங்கள் ஏராளமான சந்தேகங்களை கிளப்பியுள்ளன. அப்போ தேர்தல் ஆணையம் நியாயமான முறையில், டிரான்ஸ்பரண்ட் முறையில், நம்பிக்கையுடன் இந்த தேர்தலை நடத்துகிறது. இந்த சந்தேகங்கள் என்ன? இதை நீங்க பார்த்தீர்கள்னா, தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டை சார்ந்த சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஏவிசி சீஃப், மல்டிபிள் ஐஜிபி லெவல் ஆபீசர்களை டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வரை கடந்த 10-12 நாட்களில் மாற்றியுள்ளது. இரண்டாவதாக வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கொள்ளுங்கள். சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி கல்கட்டா, சிபி மற்றும் 13 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்ஸ்கள், இதை தாண்டி பல்வேறு உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை மாற்றியுள்ளார்கள். எதற்காக? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், உதாரணத்திற்கு அசமாக இருக்கட்டும், அல்ல வேற எங்கெல்லாம் இது போன்ற தேர்தல் நடக்கிறதோ, நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டில் மட்டுமே இது போன்ற மாற்றங்கள் எதற்காக வருகிறது? இதை பற்றி மிகவும் ஆழமாக இன்னைக்கு நாம் பேச வேண்டும். இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார், தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, எம்.கே. ஸ்டாலின் அவர்களை நேரடியாக குறிவைத்து, காங்கிரஸை நேரடியாக குறிவைத்து, டிஎம்சியை நேரடியாக குறிவைத்து நரேந்திர மோடி அவர்கள் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டையும் மீறி இருக்கிறார். மன் கி பாத் அதுல என்னெல்லாம் பேசினாரோ, 2 மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது, நரேந்திர மோடி அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து நேரடியாக தன்னுடைய அரசியல் நோக்கத்துடன் டெலிவிஷனுக்கு முன்பு அவர் பேசிய உரை மிஸ்லீடிங்காக இருந்தது மட்டுமல்ல, இந்த நாட்டு தேர்தல் ஆணையத்தையும் அந்த கேள்வி வளையத்தில் சிக்க வைத்திருக்கிறது. ஏன்னா தேர்தல் ஆணையர் நிச்சயமாக அதற்கான எதிர்ப்பை தெரிவித்திருக்க வேண்டும். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் எப்படி இது போன்ற டைரக்ட் டார்கெட்டை எடுத்து வைக்கலாம் என்கிற அந்த கேள்வி. உங்களுடைய பிரச்சாரத்தை களத்தில் போய் செய்யுங்கள். ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இது போன்று தவறான மிஸ்லீடிங் விஷயங்களை எடுத்து வைப்பது தவறு என்கிற அந்த விஷயத்தை எதற்காக அவர்கள் எடுத்து வைக்கவில்லை என்கிற ஏராளமான கேள்விகளை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்காக இந்த விஷயத்தில் மிகவும் ஆழமாக பேசுவதற்காக நம்மளுடன் இணைந்திருக்கக்கூடிய நபர் பொலிட்டிக்கல் காமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான
பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, நான் தொடக்கத்திலே கூறியபடி சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி போன்ற ஏராளமான மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை நீக்கியிருக்கிறார்கள். அதுவும் முக்கியமாக நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டில் மற்றும் தான் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதை ஒழிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எங்கேயுமே இது போன்ற மாற்றங்கள் நடப்பதில்லை. இதற்கு பின்னாடி தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம் என்னவாக நீங்க பார்க்கிறீர்கள்? அதாவது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு தொங்கு சதையாக இன்று தங்களை மேய்பித்து கொண்டிருக்கிறது. தொங்கு சதை, அதுக்கு மேல மோசமான வார்த்தை கிடையாது. இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கு மேற்கு வங்காளத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினுடைய சீஃப், சிஆர்பிஎஃப் உடைய சீஃப், எஸ்எஸ்பி அமைப்பினுடைய சீஃப், சிஐஎஸ்எஃப் சீஃப், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலில் 1000-2000 ராணுவ வீரர்களை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க மேற்கு வங்காளத்துல. என்ன நோக்கம் தெரியுமா? அந்த கான்ஃபரன்ஸ்ல மேற்கு வங்காளத்தில் தேர்தலை எவ்வாறு ஃப்ரீ அண்ட் ஃபேர், நியாயமான முறையிலே, ஒரு சுதந்திரமான முறையிலே தேர்தல் நடத்துவதற்காக இத்தனை துணை ராணுவத்தினுடைய தலைவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்களாம். ஏகப்பட்ட பேர், ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பேர்களை அனுப்பியிருக்காங்கன்னா என்ன நடக்குதுங்க? அதாவது அங்கே ஒரு தெளிவான முடிவோடு இந்த ஞானேஷ்குமார் இருக்கிறார். அதாவது மிக மிக ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு போயிருக்காருன்னு வைங்களேன். இன்னொரு செய்தியை பார்க்கணும். 90 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க மேற்கு வங்காளத்துல. 27 லட்சம் பேர் ட்ரிபியூனல்ல மேல் அப்பீல்ல கொடுத்துருக்குறாங்க. அப்பீல் கொடுத்தா அதுல ஓகேன்னு சொன்னா அவங்க ஓட்டு போடலாம். 3 நாள் தான் இருக்கு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு ஓட்டு போடுறதுக்கு. இதுல அந்த ட்ரிபியூனல் எங்க இருக்கு தெரியுமா? ஒரே பில்டிங், அதாவது ஒரே பில்டிங்ல அந்த 19 ட்ரிபியூனலும் ஒரு பில்டிங்குள்ள இருக்கு. அந்த அலுவலகம், அந்த அலுவலகத்தோடைய வாசல்ல கேட் க்ளோஸ்டுன்னு போட்டு சிஆர்பிஎஃப் வாசல்ல வச்சிருக்கிறாங்க. 3 நாள் தான் இருக்கு, 3-2 நாள் தான். எப்படி அவர்கள் அந்த 27 லட்சம் பேரும் உள்ளுக்கு போவாங்க? கேட் க்ளோஸ்டு போட்டாங்க, ஒரே பில்டிங்ல இருக்கு. வெவ்வேறு பில்டிங்ல இருந்தால் கூட இங்க ஒரு 1000 பேர், இங்க ஒரு 1000 பேர் போகலாம். எனவே ஒரு திட்டமிட்ட வகையில மேற்கு வங்காளத்தை இவங்க அழிக்கணும், அதாவது மம்தாவை, அந்த கட்சியை காலி பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வேறு வடிவத்தில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கே உள்ள அப்ளை பண்ண எல்லா விஷயமே இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. 527 அதிகாரிகளை உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் அங்கே மேற்கு வங்காளத்தில் மாற்றி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயும் நீங்கள் 3 உயர் அதிகாரிகள், டாப் அதிகாரிகளை மாத்திட்டாங்க, சீஃப் செக்ரட்டரி உள்பட. இன்று பல எஸ்பிகளை மாத்திருக்கிறாங்க. ஆனா ஒரு தகவல், இன்னொரு தகவல் இன்னைக்கு நமக்கு கசிஞ்சிருக்கு. இந்த போலீஸ் ஆபீசர்கள்லாம் மாற்றப்பட்டவங்க, புதுசா வந்திருக்கவங்க போறான், புதிதா பொறுப்பேற்றிருக்கவங்க போறான். ஆரம்ப காலத்துல ஏபிவிபி மாணவர்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்கத்தினுடைய, பாஜகவினுடைய இயக்கத்தோடைய தொடர்பு உள்ளவர்கள்ங்கிற செய்தியும் நமக்கு இன்றைக்கு அது ஒன்று கிடைத்திருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது இது ஒரு திட்டமிட்ட நோக்கத்தில் இவர்கள் இந்த இதை ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான நெருக்கடியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதிலை நீங்க பார்த்தீர்கள்னா, எம் சாய்குமார் as CS, சந்தீப் மித்தல் as DVAC மற்றும் கே மணிவாசன் ஹோம் செக்ரட்டரி, இந்த 3 நபர்களை தாண்டி வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய துஷ்யந்த் நிர்லா as CS, இந்த 4 நபர்களுக்குமே நேரடியாக எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆர்எஸ்எஸுடன் எந்த கனெக்ஷனும் கிடையாது, ஏவிபியுடனும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. அப்போ எதிர்கட்சிகள், இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமாக டிஎம்கே அண்ட் டிஎம்சி 2 பேருமே எதற்காக இந்த லிங்கை பொருத்திக்கிறார்கள்? அதற்கான ஆதாரங்கள் என்ன இருக்கிறது?
இல்லை, ஆதாரங்கள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அவங்க இளைஞர்களாக இருக்கும்போது இருந்தாங்கங்கிற செய்தியை கொடுத்துருக்கு. இதுக்கு பெரிய புலனாய்வு எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் குற்றச்சாட்டாக பார்க்கலாம் இல்லையா? ஆமாம், குற்றச்சாட்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நேரத்தில் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்களை கொண்டு வந்து வைக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். சரி, இது ஒரு பக்கத்தில். இந்த கேள்வி எதுக்கு எடுத்துன்னு வைக்கிறேன்னா, நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது மக்களிடம் அந்த தவறான செய்தி போய் சேர்ந்து விடக்கூடாது. மக்களுடைய அந்த நம்பிக்கை தேர்தல் ஆணையத்தின் மீதும் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மீதும் நமக்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் நடந்திருக்கு, நாம் அனைவருமே கவனமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் தானே. உண்மைதான். அதில் நாம் ரொம்ப தெளிவாக தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் எப்படி கொண்டு வரப்பட்டது? இன்றைக்கு மேற்கு வங்காளத்தில் ஒரு எதிரி நாடு, பாகிஸ்தான் சொல்லப்படுகிற அந்த எதிரி நாடு, அந்த நாட்டில் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு போகிறதுக்கு முன்னால் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சாங்களோ, திட்டமிட்ட இராணுவத்தில் அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு வச்சாங்களோ, அதுபோல உள்நாட்டு மக்களில் தேர்தலை சந்திப்பதற்காக இன்றைக்கு அனைத்து இராணுவ சீஃப்களையும் கூப்பிட்டுருக்காங்கன்னா நோக்கம் என்ன? இது அப்போ இந்த மக்களுக்கு எதிராகவே ஒரு யுத்தத்தை தேர்தல் ஆணையம் தொடுத்திருக்கிறதுக்கு தானே நாம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு செய்தி நான் சொல்லி ஆகணும். ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் உள்ள செய்தி இது வெளிப்படையான செய்தி. இன்றைக்கு தாத்ரா நகர் டாமன் ஹாவேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாதர் நகர் தமன் ஹவேலி. ஆமா, அந்த அதாவது அந்த யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, அங்க தேர்தல். அந்த தேர்தலில் 75% தேர்தல் நடக்கலை. இன்னும் 75% இடங்களை பாஜக கைப்பற்றி விட்டது. முக்கியமான செய்தி, தேர்தல் நடக்கல. காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் தான் எதிர்த்து நிக்கிறாங்க, முக்கியமான கட்சியா. 80% காங்கிரசினுடைய வேட்பாளர்களினுடைய அப்ளிகேஷனை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இதை விட என்ன உதாரணம் இருக்க முடியும்? எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான கேவலமான நடவடிக்கை! ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டு இருக்கிறது பாஜக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக. அப்ப இதை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸும்பாங்க, அது நம்ம கோர்ட்லேயே எடுத்துக்கொள்ளப்படுது. நேரடியாக குற்றம் சாட்டுவதற்கு இல்லை என்று சொன்னாலும் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நம்ம எதை நோக்கி சுட்டி காமிக்கின்றன? மேற்கு வங்காளத்தில் 90 லட்சம் பேரை நீக்கியாச்சு, 27 லட்சம் பேர் அப்பீலில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 97 லட்சம் பேரை நீக்கியாச்சு. இங்க ஒரு 30 லட்சம் பேர் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இது எதை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது? இந்த புதிதாக சேர்க்கப்பட்டவர்களுடைய விவரங்கள் நமக்கு தெரியலங்க. யாரு என்ன விவரங்கள் தெரியல. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஒரு தெம்பாக இருக்கிறதுக்கு காரணம் எல்லா கட்சிகளையும் விட கீழே வரைக்கும் அவங்க அந்த பூத் லெவல் வரைக்கும் நபர்கள் இருக்கிறாங்க, அதாவது அவங்களுடைய ஏஜென்ட் இருக்காங்க, அதனால தெம்பா இருக்காங்க. ஆனால் இவர்கள் அனைவரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய வகையில இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாளைக்கு நாம சமூக ஊடகங்கள்ல உள்ள அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த சமயத்துல நம்ம வச்சாகணும். ராகுல்ஜி, என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கேமராவை தூக்கிட்டு ஒவ்வொரு பூத்துலையும் முக்கியமான இடங்கள்ல நீங்க போகணும். எல்லா இடங்கள்லையும் நீங்க போய் அதாவது நியாயமாக உள்ளுக்கு போகும்பொழுது தவறுகள் நடந்து இந்த அதிகாரிகளை வச்சு, துணை ராணுவங்களை வச்சு, இந்த போலீஸ் அதிகாரிகளை வச்சு மிரட்டக்கூடிய விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கு. நடக்கும்னு சொல்லல, சாத்தியப்பாடுகள் there are every possibilities அப்படின்னு சொல்லும் பொழுது நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சமூக ஊடகங்களுக்கு கூடுதலான பொறுப்பு, எதிர்கட்சிகளுக்கு கூடுதலான பொறுப்பு. எதிர்கட்சிகள் என்று சொல்லும் பொழுது நான் திமுகவுக்கு எதிர்கட்சிகளை சொல்லவில்லை, தேர்தல் கமிஷனுக்கு எதிர்கட்சிகள். தேர்தல் கமிஷன் என்றால் பாஜகவும் தேர்தல் கமிஷனும் ஒரே அணியில் இருக்கின்றன இன்றைக்கு. அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் இன்னைக்கு ஒரு காணொளி வந்திருக்கு. அதை நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, சாதாரணமாக ஒரு சின்ன பிரச்சனையில ஏதோ போயிட்டு இருக்கும் போது ஒரு இளைஞனை பிடிச்சி
வந்திருக்கக்கூடிய துணை ராணுவ அதிகாரி இன்னைக்கு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? லா அண்ட் ஆர்டர் ஆட்கள் அங்க உள்ளவங்க தான் செய்யணும். அப்போ இது மிரட்டக்கூடிய வகையில மேற்கு வங்காளம் இன்றைக்கு ஒரு என்ன சொல்றது, ஊரடங்கு உத்தரவு போடப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் பதிவு பண்றேன். நிச்சயமா. அக்டோபர் மாதத்தில் வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். RSS as far right force reshaping India institution under Modi's government. நரேந்திர மோடியின் இந்த ஆட்சியின் போது RSS ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனையே கைவசப்படுத்தி விட்டது என்கிற இந்த செய்தி. இதுல தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், சிபிஐ, ஐடி, எந்த விதமான மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அனைவருமே RSS உடன் ஏதோ ஒரு வழியில் கொண்டு வந்த நபர்களாக ஒரு கேள்வி. இது மட்டுமல்ல, 2047 ஆண்டு வரை நரேந்திர மோடி இன்னைக்கே ரெசிக்னேஷனை கொடுத்தால் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை இயக்கக்கூடிய ஸ்தானத்தில் RSS தான் இருக்க போகிறது. RSS கண்ட்ரோலில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ், அந்த கான்ஸ்டிடியூஷன் ஹெட்ஸ்களாக, சீஃப்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் கை காட்டிய நபர்களாக இருக்கிறார்கள் என்கிற இந்த செய்தி. இது மட்டுமல்ல, ஹோம் செக்ரட்டரி, இப்ப ஹோம் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய புதிதாக வந்த நபர், இதற்கு முன்னாடி இருந்த வேலை என்ன? ஹிந்து ரிலிஜியன் அண்ட் சேரிட்டபிள் என்டோட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட். நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான, மிக சென்சிட்டிவான போர்ட்ஃபோலியோவை ஹேண்டில் செய்த நபர். இதே போன்று வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய டாப் லெவல் சேஞ்சஸ், அவர்களுடைய லெஜிட்டிமேட் அவர்களை தேர்வு செய்ததற்கான வழி என்ன? ஹிந்து நேஷனலிஸ்ட் ஐடியாலஜியாக இருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கிறது டிஎம்கே. இந்த பயத்தை உடைப்பதற்காக தேர்தல் ஆணையம் செய்தது எல்லாமே சரி என்று கூறியிருக்கிறார். ஐயா, இதை எப்படி பார்க்கிறீர்கள்? எடப்பாடியார் அவர் கூறக்கூடிய விஷயம், அவரும் சீஃப் மினிஸ்டராக வேலை பார்த்திருக்கிறார். இப்போ இது டிஎம்கே நடத்தக்கூடிய பயத்தை உடைப்பதற்காக தேர்தல் ஆணையம் செய்த வேலை என்று அவர் எடுத்து வைத்தார். அதாவது எடப்பாடி இவ்வளவு தூரம் மோசமான நிலைமைக்கு கீழே இறங்குவார்னு நான் எதிர்பார்க்கல. அப்பொழுதே நாங்கள் எதிர்பார்த்தோம். என்னன்னா, ஒரு 2020-21 காலகட்டத்தில் விவசாயிகள் போராடும் பொழுது அவர்களுக்கு எதிராக பாஜக மோடி அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தபோது கையெழுத்து போட்டது இவர் கூட. இவர் கையெழுத்து போடாமல் இருந்திருந்தால், இவர்களுடைய ஆட்கள் கைதூக்காமல் இருந்திருந்தால் எங்களுடைய 751 விவசாயிகள் இறந்திருக்க மாட்டார்கள் ஐயா. இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்காது. அப்போ அன்றிலிருந்தே எடப்பாடியாரினுடைய துரோகம் ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு ஏதாவது எப்படி என்ன செஞ்சாலும் தான் பதவிக்கு வர வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் அவருக்கு புரியல. இவங்க பதவிக்கு இப்ப அப்படிலாம் ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருந்து வந்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே இவரை தூக்கி எறிஞ்சிருவாங்க பாஜக. ஏற்கனவே இவர் செல்லா காசு ஆயிட்டாரு. இன்றைக்கு அவர் பாருங்க, எத்தனை அதிமுக அந்த அம்மையார் இருக்கும்போது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது, இன்றைக்கு துண்டு துண்டா ஆக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருக்கு என்ன எப்படியாவது வந்தாகணும்னு சொல்லிட்டு அந்த நிலைமை. ஆனா மோடிஜி இருக்கிறார், நம்ம பிரதமர், அவர் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, என்ன விஷயங்கள் சொன்னாலும் சரி, அதை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. நாங்கள்னா ஏன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளுடைய போராட்டம் அது திரும்ப அது சொல்ல வேண்டியது. அது ஏன் சொல்றதுன்னா, வெறும் வாய் வாக்குறுதி அல்ல. போராட்டத்தை நாங்கள் வித்ரா பண்ணணும்னு சொன்னா உங்களுடைய கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு பாராளுமன்றத்தில் சொன்னார். அது எல்லாருக்கும் நினைவுபடுத்துற. அப்போ விவசாயிகள் என்ன சொன்னாங்க? அவங்க ஏற்கனவே எங்களுக்கு அனுபவம் இருக்கு ஐயா, நீங்க சொன்னா போதாது, கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு கேட்டாங்க. அப்போ அன்றைய அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி
உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி சஞ்சய் அகர்வால்ங்கிறவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த கோரிக்கை சாசனத்துல பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த நம்ம மோடி அரசாங்கம் இன்றைய தேதி வரைக்கும் அதை ஒன்ன கூட நிறைவேற்றலன்னு சொன்னா எதை நிறைவேற்றுவாங்க? நேற்றைய தினம் பாருங்க, 2 நாளைக்கு முன்னால மிகப்பெரிய பொய்யை அவிழ்த்து விட்டு இருக்குது. எடப்பாடி சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, வட இந்தியால சொல்றாங்க, அதாவது பெண்களுக்கு எதிராக இவர்கள் வாக்களித்திருக்கிறார்களாம். இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள், திமுகவில் சேர்ந்தவர்கள், அல்லது இன்னும் மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாரும் பெண்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக. அவர்களுக்கு என்ன புத்தியை கடன் கொடுத்து விட்டார்கள் நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். 2023 செப்டம்பர்ல ஏற்கனவே பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாகிவிட்டது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். அப்ப இன்றைக்கு அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனா நீ அதோட போய் சென்சஸை ஏன் நெருக்க பக்கத்துல சேர்க்கிற? அதோட போய் ஏன் இந்த டீலிமிட்டேஷனை சேர்க்கிற? உண்மையிலேயே மோடி அரசாங்கத்திற்கு அல்லது அவருக்கு இன்றைக்கு தொங்கு சிறையாக அவருக்கு பின்னால மாறி இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கெல்லாம் நம்ம என்னன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடுக்கு நீங்க ஆதரவு என்றால் இன்றைக்கே ஏற்கனவே அது நிறைவேற்றியாச்சு. இன்றைக்கு நீங்க அமல்படுத்துங்க. அமல்படுத்தணுமா வேண்டாமா? அதனாலதான் பாருங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மக்கள் எல்லாரும் டெல்லியில மோடியோடைய வீட்டுக்கு முன்னால பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த, ஏன்னா பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு என்ன? அப்புறம் நீ ஆட்களை ஏமாத்துறதுக்காக குறிப்பாக அதுவும் பாருங்க, ஒரே கல்ல 2 பாக்கம் அடிக்க ட்ரை பண்றாங்க. எலெக்ஷன் நடக்கிற இந்த நேரத்துல 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால கிட்டத்தட்ட அங்க பாராளுமன்றத்துல அங்க அவ்வளவு பேரையும் நீங்க கூப்பிடுறீங்க எம்பிக்கள்னு சொன்னா, இங்க தமிழ்நாட்டில் 39 40 பேர் 3 நாளைக்கு 120 அந்த மேண்டேஸ் இவங்க பிரச்சாரம் பண்ணக்கூடிய நாளை காலி பண்றது நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கப்புறம் எல்லாரையும் இவங்க மிஷினரிய இவங்களுடைய ஊடகத்தின் மூலமாக பெண்களுக்கு எதிரானவர்கள் அதை தோற்கடித்து விட்டார்கள் என்று சொல்லுவது, இதை கோடி மீடியா திட்டமிட்டே செய்கிறது. அப்ப நாம சமூக ஊடகங்கள்ல இதை தொடர்ந்து பரப்ப வேண்டும். நாம் ஏற்கனவே அந்த திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும், பெண்களுக்கான 1/3 மசோதா சட்டமாகிவிட்டது. 2023 அந்த சட்டத்தை நிறைவேற்று மோடி அரசே என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். அது ஒன்று. இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, அது சசிகாந்த் செந்தில் அவர்கள் அவருடைய ட்விட்டர்ல போட்டிருக்கிறாரு. என்ன செய்தின்னு சொன்னா, தமிழ்நாடுடைய பிரசிடென்ட், காங்கிரஸ் கட்சியுடைய பிரசிடென்ட் செல்வ பெருந்தகையோட வீட்டில் இடி ரெய்டு, சென்ட்ரல் ஏஜென்சிஸ்ன்னு போட்டிருக்காரு. அவருடைய ரைடு நடந்துகிட்டு இருக்குங்கிற செய்தி அவர் போட்டிருக்கிறாரு. அப்படி அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவருடைய செய்தியை நாம் நம்புகிறோம். உண்மையிலேயே அப்படி இருந்தால் இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஒரு எதிர்கட்சி, முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஒரு கூட்டணியில முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி தேர்தலை 23ஆம் தேதி சந்திக்க இருக்கிறது. இன்றைக்கு 2 நாட்களுக்கு முன்னாலனா நீ என்ன செய்தியை இந்த சென்ட்ரல் ஏஜென்சி கொடுக்க விரும்புற? அப்ப அங்க இருந்து உடனே சாயங்காலம் போல 1 கோடி ரூபாய் கைப்பற்றியாச்சு, 10 கோடி ரூபாய் கைப்பற்றியாச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பூதாகரமான பிம்பத்தை ஏற்படுத்துவது. இதே தானங்க கேஜ்ரிவால் மேல ஏற்படுத்துறாங்க. கேஜ்ரிவால் இன்னைக்கு அதை சொல்லிடுவோம். கேஜ்ரிவாலுக்கு அந்த தேர்தலுக்கு முன்னால கேஜ்ரிவால் மதுபான அந்த இதுல ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு லைசன்ஸ் ஒதுக்குறதுல அவரை உள்ளுக்கு தூக்கி வச்சாங்க 1 வருஷத்துக்கு மேலாக. ஆனால் கோர்ட் அதுக்கப்புறம் தேர்தல் நடந்து அவர் ஊழல்வாதின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி கட்சியை தோற்கடிச்சாங்க. ஆனா அது மீண்டும் அங்க பிஜேபி இவர் தோற்கடிக்கப்பட்டு பிஜேபி அரசு வந்ததற்கு பின்னால் அங்க கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, அவர் குற்றமற்றவர்னு நிரூபிச்சிருக்கு. அப்ப இந்த அரசு இதுக்கு யார் காரணம்? அந்த அதிகாரிகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த பிஜேபி அரசும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா? இதுதான்
அந்த முக்கியமான ஒரு பிரச்சனை. அதை போல்தான் இன்றைக்கு செல்வ பிறந்தகை மீதும் இவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கேஜ்ரிவால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கேக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியும் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கொடுத்த பதில், எம்.கே. ஸ்டாலின் என்னுடைய சகோதரர் போன்று. தமிழ்நாட்டில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வரவே கூடாது. டிஎம்கேவுடைய நல்லாட்சி, டிஎம்கே கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் கண்டினியூ ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்னா இவர்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று அவருடைய கருத்து. ரெண்டாவது, என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், கேஜ்ரிவால் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து வைக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வழியில் நாங்கள் செய்து வந்த அனைத்து நலத்திட்டங்களையுமே பிஜேபி வந்த உடனே ரிவர்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். அதாவது நலத்திட்டங்களை, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நலத்திட்டங்கள் நீங்க பார்த்தீர்கள்னா எஜுகேஷன், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஏழைகள், ஃப்ரீ வாட்டர், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ஏழைகளுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். அனைத்துமே இப்போ ரேகா குப்தா அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்னெல்லாம் திறந்து வைத்தாரோ அந்த இடத்துல அந்த பேர் பலகையை அகற்றிவிட்டு ரேகா குப்தா திறந்து வைத்ததாக அவர் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதுதான் அங்க பிஜேபி செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாரத்துக்கு முன்பு அவருடைய கான்ஸ்டிடியூஷன்ல, அவருடைய கான்ஸ்டிடியூவன்சியில் இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1,41,000. இந்த சிறையிலிருந்து திரும்பி வெளிவரும் போது அந்த கான்ஸ்டிடியூவன்சியில் இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1,09,000. எஸ்ஐஆர் வழியாக மற்ற வழியாக தேர்தல் ஆணையம் அங்கிருந்து கிட்டத்தட்ட 32,000 வாக்காளர்களை நீக்கியது, டிஸ்மிஸ் செய்தது. வெற்றி தோல்விக்கான டிஃபரன்ஸ் என்ன? வெறும் 3,000 ஓட்டுகள், ஜஸ்ட் 3,000 votes. இதே தமிழ்நாட்டில் நடக்காதா? இதே வெஸ்ட் பெங்காலில் நடக்காத? காரணம், தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்கிறீர்கள், வெஸ்ட் பெங்காலில் 91 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்கிறீர்கள். இதை தாண்டி வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு அத்துமீறல் நடந்திருக்கிறது. 60 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலும் இருக்கிறார்கள், பட்டியலில் இல்லாமலும் இருக்கிறார்கள். அதாவது சந்தேகத்தில் உள்ள நபர்கள் என்று ஒரு சாஃப்ட்வேரை வைத்து, அந்த சாஃப்ட்வேர் எங்கேயுமே டெஸ்ட் செய்யப்படவில்லை. அந்த சாஃப்ட்வேருக்கான பக்ஸ்களை சரியாக அவர்கள் பார்க்கவில்லை. முதல் நாளில் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்ட் செய்யப்படும் போது 7 கோடி மக்களை அந்த சாஃப்ட்வேர் நீக்கிவிட்டது. 7 crore. எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி, எந்த விதமான பதிலையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. அப்புறம் 60 லட்சம். இந்த 60 லட்சம் நபர்கள் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பேர், எங்களுடைய அடையாளம், எங்களுடைய ஆதார் கார்டு, எங்களுடைய ரேஷன் கார்டு, எங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கிறது, இந்தாங்க பிடிச்சிக்கோங்க, எங்களுடைய பேரை சேருங்க. சேர்க்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் திமிரு பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் போனால் இந்த முறை நீங்க கொடுக்கலைன்னா என்ன, அடுத்த முறை போய் கொடுங்க. 27 லட்சம் ஒரு நபர் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் 30,000 votes. 30,000 ஓட்டு ஒரு இடத்துல இருந்து நீக்கப்பட்டதுல அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய கான்ஸ்டிட்யூன்சியில இருந்து தோற்கடிக்கப்படுகிறார். அப்போ லட்சக்கணக்கான மக்களை அவருடைய வாக்கு அதிகாரத்திலிருந்து நீங்க நீக்கி இருக்கிறீர்கள். அப்போ எந்த விதமான தேர்தல் இங்கே நடைபெற இருக்கிறது? இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்களா, இதே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதே லிக்கர் வழக்குல நீதிபதி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கை கையாளக்கூடிய நீதிபதி மற்றும் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா, இந்த 2 நபர்களுடன் நேரடியாக வாதத்தை எடுத்து வைக்கிறார். மேடம், நீங்க 4-5 முறை RSS என்கிற ஒரு அமைப்பு கூட்டக்கூடிய சபையில போய் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களோட ஐடியாலஜி மேட்ச் ஆகுதா இல்லையா? எனக்கு சந்தேகம் இருக்கு மேடம். நீங்க எனக்கு நீதி வழங்குவீர்கள் என்கிற அந்த சந்தேகம் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, பொலிட்டிக்கல் வெண்டட்டா, அரசியல் எதிர்ப்பை தெரிவிக்கும் போது இருக்கிறது. அதேதான் துஷார் மெஹ்தா, அவருடைய கனெக்ஷனும் அவருடைய குடும்பத்தினர்களுடைய கனெக்ஷனும் இதே RSS உடன் இருக்கிறது. அதே எடுத்து வைக்கிறார். எந்த விதமான பதிலும் கிடையாது. பதில் எப்படி வந்திருக்கு? நீதிபதி அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் அந்த நடந்த பேச்சுவார்த்தை
அதற்கான வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்தது. யாரெல்லாம் அந்த வீடியோவை போட்டிருக்கிறீர்கள் எல்லாருமே நீக்குங்கள். எப்படி ஹர்தீப் சிங் புரி அவருடைய மகள், அவருடைய அக்கௌண்டில் எப்படி 2700 கோடி ரூபாய் வந்தது, எப்படி எப்ஸ்டீன் ஃபைல் வழியாக, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழியாக இந்த பணம் வந்தது என்கிற யாரெல்லாம் ஓட்டுகளை போட்டார்களோ, யாரெல்லாம் இந்த செய்திகளை போட்டார்களோ அனைத்து நபர்களுக்குமே ஒரு நோட்டீஸ். இப்பெல்லாம் நீங்க அரசாங்கத்திடம் கேள்வி கேட்டீர்கள், அடுத்த நிமிஷம் நோட்டீஸ் வந்துடும். ஐ காட் அ நோட்டீஸ் ஃப்ரம் ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட். 32 பக்கங்கள் கொண்ட அந்த நோட்டீஸ். மை lawyers team is attending in Delhi. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் கூட இந்த பிரச்சனை இருக்கிறது. சிவில் சமூகங்களில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கட்சி கிடையாது. அது முக்கியமான விஷயத்தின சொல்ல வரோம். விவசாயிகள், தொழிலாளிகள், நடைபாதை வியாபாரிகள், பெண்கள், ஓய்வூதியர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இவர்கள் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். என்ன வேண்டுகோள்னு சொன்னால், நாம் யாருக்கு வாக்களிக்குங்கிறத விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது யாருக்கு வாக்கு அளிக்கக்கூடாது என்பதில். பாஜக இங்கே ஆட்சிக்கு வந்தது அல்லது அவர்களோடு உள்ளவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மதவாதத்தை தூண்டிவிட்டு மக்களை பிளவுபடுத்துவார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தியாக நான் வைக்க வேண்டியிருக்கிறது. அதுபோல அவர்கள் இதை மட்டுமல்ல, இந்த ஆட்சியை வீழ்த்தி விட்டார்கள் என்று சொன்னால், சார் சொன்னார், நீங்கள் கேஜ்ரிவாலினுடைய ஆட்சியின் போது நடந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நீக்கி விட்டார்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியதாக. தமிழ்நாட்டில் இன்றைக்கு யார் எப்படி இந்தியா முழுக்க என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு விஷயத்தில் மிகவும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சிறப்பை நான் சொல்லியாக வேண்டும். அதாவது குழந்தைகள் இருக்க, மாணவர்கள், மாணவிகள், இவர்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் படிப்பதற்காக படிப்பை பாதியில் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் அதிகப்படியாக இருப்பதற்கு காரணம் இந்த கல்விதான். அந்த கல்வியில் மாணவர்கள் பின்தங்கி விடக்கூடாது, டிராப் அவுட் ஆகி விடக்கூடாது, அவர்கள் மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதிகமாக படித்து போங்கப்பா. நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா கொடுக்க, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கிடையாது, ஃபீஸ் கட்டணும். அதே போல் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது பையங்க மாணவர்களுக்கு அவங்களுக்கு தவப்புதல்வன் திட்டம் அதே மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. 1000 ரூபா. இன்றைக்கு நாம் கஷ்டப்பட்டோம், வியாபாரி அனைவர்களுக்கும் நான் கேட்குறேன், அமைப்பு சாரா தொழிலாளர் நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு. ஆனால் எதிர்காலத்தில் நம்ம குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டங்கள் தொடர வேண்டும் என்று சொன்னால் அதுதான் முக்கியம். பாஜகவினுடைய அந்த கூட்டணி ஆட்சி வரக்கூடாது என்பதில் தான் சிவில் சமூகங்கள் நாங்கள் மிக மிக ரொம்ப ஒரு குறியாக இருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் இதையும் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டுள்ளேன். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி டிஎம்கே, வெஸ்ட் பெங்காலில் ஆளக்கூடிய டிஎம்சி, இந்த 2 கட்சிகளுமே ஒரு மாநிலத்துடைய மிக முக்கியமான ஐடென்டிட்டி, அடையாளங்கள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய குரலாக இந்த 2 கட்சிகளுமே ஒலித்து கொண்டிருக்கிறது. அதற்காக மற்ற கட்சிகள் இந்த மாநிலத்தை பற்றி பேசவில்லை என்றெல்லாம் கூறவில்லை. நிச்சயமாக ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்களுடைய உணர்வுன்னு நீங்க பார்த்தீர்களா, தமிழர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் இந்த இடத்தில் நாம் அனைவருமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், this is the last battle of federalism, கடைசி போர் என்று நீங்க பார்க்கலாம். கூட்டாட்சி தத்துவத்திற்கு இந்த முறை நீங்க இந்த சதித்திட்டங்களுக்கு கைகூலியாக போய்விட்டீர்கள்னா இதற்கு மேல் இந்த அடையாளங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே கிடையாது. மகாராஷ்டிராவில் என்ன நடக்கிறது? மகாராஷ்டிராவுடைய ஐடென்டிட்டி என்ன? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரீஜனல் பாலிடிக்ஸோடைய ஐடென்டிட்டி என்ன? இன்னைக்கு வேர் இஸ் சிவசேனா, வேர் இஸ் MNS, வேர் இஸ் NCP, சாணக்கியர், இந்திரா காந்தி அவர்களுடன் நெகோசியேஷன் பேசிய சரத் பவார் இன்னைக்கு எங்கே?
This is what BJP had done in Maharashtra. சிந்தித்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி, தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்களை மீண்டும் வரவிடுவார்கள். ஒரு முறை கைவிட்டு இந்த ஆட்சி மாறிவிட்டால், ஒரு முறை ஒரு 10 சீட்டு வந்துட்டாலே போதும், just 10 seats, நாங்க கூட்டாட்சி என்கிற முறையில் இன்னொரு அரசியல் கட்சிட்டு கொண்டுட்டு வருவாங்க. அந்த அரசியல் கட்சி ஏற்கனவே ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் கட்சியாக தான் இருக்கிறது. ஐயா நீங்க சொல்லுங்க, நாங்க உத்தரவு போடுறோம். எந்தெந்த விஷயங்களை அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்து நின்றார்களோ அந்த அனைத்து விஷயத்திற்குமே தலை சாய்த்த ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு தேவையா? அந்த அனைத்து திட்டங்களுக்குமே கையெழுத்து போட்ட நபர் உங்களுக்கு தேவையா என்கிற அந்த கேள்வியை நான் எடுத்து வைப்பதற்கான காரணம், இன்னைக்கு இதை தேர்தலாக பார்க்காதீர்கள் தயவு செய்து. இது உங்களுடைய ஐடென்டிட்டியை காப்பாற்றக்கூடிய கடைசி போராக பாருங்கள். வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அல்ல தமிழ்நாட்டை சார்ந்த மக்களாக இருக்கட்டும், இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். This is a war to safeguard our identity, our state, our language, our culture, our religion, everything. இந்த வீடியோவில் ஏராளமான விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இதே போன்ற செய்திகளை ஐயா தன்னுடைய சேனல் டெமோக்ராட்டிக் தமிழன் என்கிற ஒரு சேனல் நடத்தி வருகிறார். அதிலும் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இதையும் தாண்டி இது போன்ற உண்மைகளை நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க காரணத்தால், தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய காரணத்தால் எங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து வருகிறார்கள். என்ன பனிஷ்மெண்ட்? எங்களுடைய வியூஸ்களை போய் பாருங்கள். 5000 கூட தாண்ட விடாமல் அவர்கள் முடக்கி வருகிறார்கள். இதனால் என்ன ஆகும்? எங்கள் போன்ற ஊடகங்கள் முடக்கப்படும். பொருளாதார ரீதியாக எங்களால் எத்தனை நாட்களுக்கு தான் சர்வைவ் செய்ய முடியும்? 10 ஆண்டுகளாக இந்த சேனல் எப்படியோ கட்டி காப்பாற்றி வந்துவிட்டோம். இதற்கு மேல மூச்சு திணறுகிறது உங்களிடம் இந்த செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. ரொம்பவே ஒரு லிமிட்டெட் ரிசோர்ஸ்களை வைத்து, மிக குறைவான ரிசோர்ஸ்களை வைத்து நாங்க இது போன்ற ஆழமான செய்திகளை திரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். We have risk, continuous risk. ஹைகோர்ட்ல இருந்து வந்த இந்த கோர்ட் கேஸ், அதையும் போய் நாங்கள் டெல்லியில் சந்திக்கணும். அதற்கும் ஒரு தொகை. ஸோ இது எல்லாமே எதற்காக? நான் எங்கள் போன்ற பத்திரிகையாளர்களுடைய, எங்கள் போன்ற சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களை முடக்கணும், மிரட்டணும், இவர்கள் பேசக்கூடாது. இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக உங்கள் உதவி என்ன? அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்க. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.